Yes, students. Good morning. ஸோ நம்ம இது வரைக்கும் 3 யூனிட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ 4வது யூனிட்டு. டோட்டல் வந்து நமக்கு என்ன என்ன வேணாலும் இப்போ அடுத்து அவங்க சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல் டெஸ்ட் வந்து அவங்க வந்து கொஸ்டின் கொடுக்குறேன்னு இருக்காங்க இப்போ. ஸோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஃபோன் போட்டால் ஃபோனை எடுங்க. ஃபோனை எடுத்து ஸ்டாஃப்ட என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்த யூனிட்டுக்கு போகலாம். ஸோ இந்த யூனிட் 4 அப்படின்னா காஸ்ட் எஸ்டிமேஷன். அதாவது ஒரு ஒரு ஜாப்பை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாப்பை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்லியா ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஜாப்பை வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூ பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஒரு நிறுவனம் வந்து தயாரிக்க இருக்கின்ற ஒரு உற்பத்தி ஆர்டர் அது பெற்றுள்ள ப்ராடக்டை உற்பத்தி செய்வதற்கு முன்பு அந்த ப்ராடக்டினை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படும் செலவினை கண்டறிந்து அந்த ப்ராடக்டின் விலை என்ன என்பதை முன்னரே தோராயமாக கண்டறிவது காஸ்ட் எஸ்டிமேஷன். பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற அந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் அக்யூரேசி கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்லி தான். ஆனால் இருந்தாலுமே வந்து ரெண்டும் ஒத்து போகும். நம்ம வந்து ஒரு எஸ்டிமேஷன் போட்டதுக்கும் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வர்ற காஸ்ட்டும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒத்து போயிடும். ரொம்பலாம் வேரியேஷன் ஆகாது. ஸோ இப்போ காஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஏற்படும் செலவுகளை உற்பத்தி செய்வதற்கு முன்னரே கண்டுபிடிப்பதற்கு காஸ்ட் எஸ்டிமேஷன் என்று பெயர். இதில் டிசைனு, மேனுஃபேக்சரிங்கு எல்லா செலவுகளும் இதில் தான் அடங்கும். சரிங்களா? அதில் வந்து இதான் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன். ஸோ இந்த காஸ்ட் எஸ்டிமேஷனை பற்றி அடுத்து பார்ப்போம். ஸோ பர்பஸ் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன், எதுக்காக இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஒவ்வொரு காரியத்திலையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், வெற்றியுடன் துணிந்து செய்தியில் இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் ஓரளவுக்காக துல்லியமாக இருந்தால் மட்டும் நான் இந்த எஸ்டிமேஷன் வந்து சரியாக செய்திட முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து வெற்றியோட செஞ்சு முடிச்சுட்டு அதனோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகணும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துடக்கூடாது. சரிங்களா? ஒத்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து முன்னரே வந்து என்ன ஆகுதுன்னா எவ்வளோ செலவாகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப்போட விலையை வந்து எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா இந்த காஸ்ட் எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம நிர்ணயிக்கிறோம். நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷனில் வந்து நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். அது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருட்களோட விலையை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மதிப்பீடு செய்கிறோம். இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா ரைட், ஓகே, 50 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். ஆனால் அந்த இது நம்ம வந்து எஸ்டிமேஷனில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கேன், 60 ரூபாய்க்கு விற்றா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காண்டியும் இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப பயன்படுது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ரீதியாக வந்து இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் ரொம்பவே பயன்படுது. என்ன இது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸ் அப்படின்னு வேர்டில் வந்து நமக்கு என்ன அமௌண்ட் வந்து எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சு போயிடுது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்தராக மூவ் பண்ணுவீங்க. அதே தான் நான் சொல்கிறேன். அந்த எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தோம்னா அதுக்குரிய அந்த எக்கனாமிக்கலாக நமக்கு வரக்கூடிய இழப்புகள் வந்து நமக்கு ரொம்பவே வந்து தடுக்கப்படுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காஸ்ட்டை வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம மதிப்பீடு செய்யலாம். சரிங்களா? நம்பலாம். ஐ மீன் என்னென்னா நம்பலாம். இந்த காஸ்ட் இப்படி தான் இருக்கும், ஒரு ஜாப் தயாரித்து இப்படி தான் இருக்கும்னு வந்துச்சுன்னா அதை நீங்கள் நம்பலாம். இது ஒரு பர்பஸ். சரிங்களா? பார்த்துக்குங்க. கம்பெனிக்கு போதுமான லாபம் உண்டாக்க, பர்பஸ் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன், கம்பெனிக்கு போதுமான லாபம் உண்டாக்க ஒரு பொருளுக்கு சரியான கொட்டேஷன் கொடுப்பதற்கு. கொட்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆர்டர் கொடுப்பீங்க, இவ்வளவு ஜாப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொருள் ஜாப்பை விற்பனை விலையை கண்டுபிடிக்க. சரிங்களா? அது 4வது. ஏன்னா இந்த விற்பனை விலையை கண்டுபிடிக்க அப்படின்னா
நம்ம வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணதுனால, அது எவ்வளோ செலவாயிருக்கு, என்ன எது எதுல செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சதுனால, அந்த ஜாப்போட விற்பனை வந்து நம்ம வந்து ஈஸியாவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு மொபைல்ஸ் வாங்குறீங்க, இல்ல அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து போட்டிருப்பான். அந்த ரேட் வந்து அவன் சும்மா போடல. ஒரு ரூ. 1000 போட்டிருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு ரூ. 600 வரைக்கும் அவன் செலவு பண்ணியிருப்பான். சரிங்களா? இந்த ரூ. 600க்கு அப்புறம் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து ரூ. 1000 ஆயிருது. ஏன் அப்படின்னா, ரூ. 600 செஞ்சு முடிச்சவனே அத என்ன பண்றான்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறான். டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகுது. தென் அதனோட இது அதனோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து வீணா போயிருக்கு. நம்ம 1 கிலோ வாங்குனத வந்து அது வீணா போயிருக்கு. சரியா? அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்து ஆ ஜாப் வாங்குறோம் அப்படின்னா, அந்த இஎம்ஐ அந்த ஜிஎஸ்டிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பொருள் நிலைய நிர்ணயிக்க போறோம். ஸோ நம்மளுக்கு பிகினிங்லயே வந்து ஒரு ஒரு தோராயமான மதிப்பு தெரிஞ்சதுனால தான் அத நிர்ணயிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதான் வந்து ஒரு பர்ப்பஸ். ஸோ விற்பனை செய்பவர்கள் அளிக்கும் கொட்டேஷன்களை சோதனை செய்யலாம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டர் வாங்குறது. கொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜாப் என்னோட என்னோட கம்பெனிஸ்ல வந்து ஜாப்போட அமௌண்ட் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் நம்ம குடுக்குறோம். கொட்டேஷன் குடுக்குறோம். சரிங்களா? அத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ரூ. 1000 குடுக்குறோம் அப்படின்னா, அப்ப நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணதும் ரூ. 1000 இல்லன்னா ரிலேட்டடா இருக்கணும். பக்கத்துல இருக்கணும். சரிங்களா? அந்த பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு ப்ராடக்ட்டின் ஒரு பகுதியை அல்லது அனைத்து பகுதிகளையும் தயார் செய்வது சிக்கனமானதா அல்லது வாங்குவதா சிக்கனமானதா என்பதை முடிவு செய்வதற்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஜாப்ப வந்து நம்ம தயாரிக்கிறோம், இல்லன்னா வாங்குறோம். 2 டிசிஷன் எடுக்கிறோம். சரிங்களா? ஜாப் வந்து வாங்குனா கம்மியா இருக்குமா? ஆ தயாரிச்சா கம்மியா இருக்குமா? அந்த ஒரு இது ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். 3வது வந்து உற்பத்தி செய்ய தகுந்த மிக சிக்கனமான வழிமுறைகளை ஆமா. நம்ம வந்து புரொடக்ஷன் வந்து நம்ம செய்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்குரிய லே அவுட் வந்து நம்ம வழிமுறையில வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் மெட்டீரியல வந்து தேர்வு செய்யணும். சரியான மெட்டீரியல தேர்வு செய்யணும். சரியா? அடுத்து செலவை குறைப்பதற்கான வழிமுறைகள நம்ம ஆராயணும். பிறகு அந்த விலையை கண்ட்ரோல் செய்யணும். இது எல்லாமே வந்து பர்ப்பஸ். காஸ்ட் எஸ்டிமேஷன்ல வரக்கூடிய பர்ப்பஸ். ஏன் காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணா மட்டும் தான் அந்த பர்ப்பஸ வந்து உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் டிசைன், காஸ்ட் ஆஃப் டிராஃப்டிங், காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், காஸ்ட் ஆஃப் லேபர்ஸ், காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ், காஸ்ட் ஆஃப் டூல்ஸ் ஃபிக்சர்ஸ், அடுத்து ஓவர்ஹெட் காஸ்ட். இது எல்லாமே வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ வந்து பார்ப்போம் காஸ்ட் ஆஃப் டிசைன். ஸோ ஒரு பொருளினை கஸ்டமரின் தேவைக்கேற்ப வடிவமைத்து உற்பத்தி செய்கின்ற போது அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சுலபமாக போட்டிக் கொள்ள முடிகிறது என்றில் அது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் செய்கிறது. சரிங்களா? நம்ம வந்து பழைய டிசைனையே வச்சு ஓட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிசைனிங்கை மாத்துறோம். ஸோ டிசைனிங்கை மாத்துறப்ப வந்து அந்த டிசைனிங்கை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். 1. ஸோ ஆனா மட்டும் ப்ராடக்ட்ல வந்து நம்மளோட ஜாப் வந்து என்ன ஆகும் மார்க்கெட்ல நல்லா சுலபமா விற்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, டிசைன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு ஜாப் தயாரிக்க போறோம்னா, ஸ்டார்ட்டிங் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து டிசைன். ஸோ அந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ்டு ப்ராடக்ட் டிசைன். அத வந்து கொண்டு வரதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அது வந்து காஸ்ட் ஆஃப் டிசைன். அத வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து குடுப்பாங்க. இதற்காக வந்து என்ன சொல்லுவாங்க டிசைன் ஆஃப் காஸ்ட். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டிராஃப்டிங். டிராஃப்டிங்னா டிரா பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காம்பவுண்ட் டிசைன் செஞ்சு பிறகு வரும். அந்த ப்ராடக்ட் வந்து உரிய பார்ட் டிராயிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மேனுவலாக தயார் செய்ய போகிறோம். ஸோ டிராயிங்னாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ டிராயிங் ஷீட் எடுத்து கார்னரில் வந்து பார்டர் போடலாம் போட்டு டைமென்ஷன்ஸு அந்த அளவில் வந்து நம்ம டிராஃப்டிங் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன செலவாகும் அந்த லேபருக்கு உரிய செலவு. ஸோ பேப்பர் செலவு, பென்சில் செலவு, அந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து அந்த டிராஃப்டிங் காஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? போர்டு வரையக்கூடிய போர்டு. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்.
ஸோ இந்த ஒரு உற்பத்தி பொருளை வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு நம்ம உட்படுத்துறோம். ஏன் உட்படுத்துறோம்? அதோட மாடலை வந்து நல்ல ஒரு மாடலாக உருவாக்குறதுக்கு நம்ம உட்படுத்துறோம். ஸோ முதல்ல டிசைனிங் பண்ணோம், டிராயிங் வரைஞ்சோம், ரைட் ஓகே. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அனலைஸ் பண்ண போகிறோம். அதான் வந்து ரிசர்ச். ஏன் அனலைஸ் பண்ணுறோம்? ஸோ காஸ்ட் ஆஃப் லேபர் இன்வால்வ்டு, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு, மாடல் உருவாக்க பயன்படும் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்கள் செலவு, டெப்ரிசியேஷன்ஸ், ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸுக்கான செலவு. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரிசர்ச்சில் வரக்கூடிய ஒரு செலவுகள். சரிங்களா? ஒரு லேபர் வந்து முதல்ல ரெடி ஆகிட்டாரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன மெட்டீரியலை வந்து நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் வந்து மாடல் உருவாக்குறோம். ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டுக்கான செலவு. அப்புறம் டிப்ரிசியேஷன், ரிப்பேரு, மெயின்டெனன்ஸு. டிப்ரிசியேஷன் ஒன்றும் இல்லை, அது இந்த வருஷம் வரக்கூடியது தான் வந்து. ஒரு மிஷின்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வருஷம் டிப்ரிசியேஷன்ஸ் வரும். ஒரு 10,000 வாங்கியிருக்கோம்னா 1 இயருக்கு அப்புறம் வந்து ஒரு 8,000 போடுவாங்க. அடுத்து அந்த வேல்யூ அந்த மதிப்பீடு பண்ணுறது மிஷின்ஸை வந்து வருஷம் மதிப்பீடு பண்ணுறது. டெஸ்ட் ரிப்போர்ட் தயாரிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம வந்து ஜாப் தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னது வேணும்? ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸோட லிஸ்ட் என்னென்ன? நம்மளுக்கு வந்து எம்எஸ்ஸு, ஹெச்எஸ்எஸ்ஸு, ஸ்டெயின்லெஸ்ஸு, எவ்வளோ என்னென்ன உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி ஆகணும். இது நம்ம அதாவது பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ தேவை அந்த மாதிரி இதில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, மெட்டீரியல் அளவு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது. இப்போ ஒரு ஜாப் தயாரிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் அளவில் சில இது வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் சேர்த்துக்கணும். அடுத்து காஸ்ட் ஆஃப் லேபர். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம லேபர் இல்லாமல் செய்ய முடியாது. சரிங்களா? எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் லேபர் இல்லாமல் செய்ய முடியாது. லேபர் சின்ன விஷயத்துக்காக அங்கே நம்ம அவர் தேவைப்படுவார். ஸோ அப்படி இருக்கையில் அவருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்? ஊதியம் கொடுத்தாகணும். ஸோ அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய மொத்த ஊதியம், மொத்த லேபரோட ஊதியம், இல்லைன்னா டோட்டல் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய டைமிங், எவ்வளோ நேரம் ஆகுது, ஒவ்வொரு ஹவருக்கு எவ்வளோ ஊதியம், அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனே இருக்குது. அதை வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸுக்கு வரக்கூடிய நம்ம சூப்பர்வைசரு, என்ன கம்பெனிஸில் என்னென்ன யார் இருக்கணும், ஆப்ரேட்டர், கன்சல்ட் இன்ஜினியர், சூப்பர்வைசர்ஸ், ஃபோர்மேன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சம்பளம் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லேபர் காஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படிமா. ஸோ நம்ம இன்ஸ்பெக்ஷனாலே வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஆடிட்டிங் போகிறான்றாங்கல்ல சில இடத்துலலாம். ஆடிட்டிங்னா என்ன? எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு கொஞ்சம் கணக்கு பார்க்குறது. அதை தான் வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம குவாலிட்டியாக தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் நிலையை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இந்த இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கானது ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் தொடங்கி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மாறும் வரை தொடர்கிறது. அது ஜென்ரலாகவே வந்து இது மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்குரிய இதில் வரக்கூடிய இன்ஸ்பெக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா நம்ம கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதான் வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? எல்லா செலவு பண்ண எல்லா இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். இது எதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக செக் பண்ணணும். ரைட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து காஸ்டா அண்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஜிக்கன் பிக்சர். ஸோ டூல்ஸு ஜிக்கன் பிக்சருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு காஸ்ட்டு தேவை. சரிங்களா? ஸோ ஐ மீன் ஆயில் போடுறது, டையில் வந்து பயன்படுத்தக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஆயில் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் அண்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஜிக்கன் பிக்சரில் வரும். அது வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் ஹெட் காஸ்ட் தொழிற்சாலைகளில் உள்ள ஏற்படும் இதர செலவுன்னு வச்சுக்கலாம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இனிமேல் டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.